வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னையில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அதன்படி பழைய மகாபலிபுரம் சாலை துரைப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் மேம்பாலம் பணிகளை பார்வையிட்டார். கண்ணகி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் தடுப்புச்சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளையும் ஆய்வு செய்து சதுப்பு நில பகுதியில் வெள்ள நீரை பக்கிங்ஹாம் கால்வாயிற்கு கொண்டு செல்ல கால்வாய் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். நெல் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்திட எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகையை 1 பைசா கூட உயர்த்தவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பாண்டில் குறுவை சாகுபடி 6.13 லட்சம் ஏக்கராக உயர்ந்த நிலையில் அக்டோபர் 19ஆம் தேதி வரை 3700 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் வேறு காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டிருப்பதை இதனுடன் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் புலம்பியிருப்பதாக விமர்சித்துள்ளார். பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையிலும் ஒரே தொகுதியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் நீடிக்கிறது. 143 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான 2ஆம் கட்ட வேட்பாளர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் நேற்று அறிவித்தது. கூட்டணியில் 55 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி மொத்தம் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்நிலையில் கூட்டணி கட்சி போட்டியிடும் சில தொகுதிகளுக்கும் சேர்த்து ஆர்ஜேடி வேட்பாளர்களை அறிவித்துள்ளதால் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நேர் எதிராக ஒருவரை எதிர்க்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை போயஸ் கார்டனில் தனது ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பரிசளித்த பொன்னாடியை பெற்றுக் கொண்டார். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் கூறினார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராம் ஒன்றிற்கு 80 ரூபாய் குறைந்து 11,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளியை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடிய நிலையில் தங்க விலை குறைந்திருப்பது நகையில் முதலீடு செய்ய நினைக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீற்றம் குறையாமல் தண்ணீர் வருவதால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெய்த கனமழையின் காரணமாக அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள உயிலட்டி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் நீர்வீழ்ச்சிக்கு அருகே செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் குன்னூர் மலைச்சாலையில் ஆங்காங்கே பல இடங்களில் நீர்வீழ்ச்சிகள் உருவாக்கின. நீர்வரத்து சீரானதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை நின்று நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள புல்லூர் தடுப்பணை நிரம்பியது. அங்கிருந்து உபரிநீர் வெளியேறுவதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தடுப்பணையை தாண்டி தண்ணீர் பாய கிராம மக்கள் கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் 10 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் 10,000 வாலா பட்டாசுகளை இணைத்து 1 லட்சம் பட்டாசுகளாக வெடிக்க செய்தனர். பஜனை மட தெருவில் உள்ள 10 குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 10,000 சரவெடி பட்டாசுகளை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் அவற்றை மொத்தமாக இணைத்து 1 லட்சம் பட்டாசுகளாக மாற்றி வெடிக்க வைத்துள்ளனர். ஏறத்தாழ 4 நிமிடம் 12 வினாடிகள் இந்த பட்டாசுகள் வெடித்தன. சில வட மாநில
மாநிலங்களில் இன்று தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் திருப்பூரில் தங்கியிருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நேற்று கடைவீதிகளில் பொருட்கள் வாங்க குவிந்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் இங்கு தங்கியிருக்கும் வடமாநில மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் விதமாக பொருட்கள் வாங்க குவிந்ததால் கடைவீதிகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. வேலூரில் தீபாவளி களை கட்டிய நிலையில் வானவேடிக்கைகள் காரிருள் வானை வண்ணமயமாக மாற்றியது. தர்மபுரியில் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடித்தும் வானவேடிக்கை நிகழ்த்தியும் மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் மாயனூர், லாலாப்பேட்டை, குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீபாவளி நாளில் பட்டாசு வெடித்தபோது காயமடைந்த 11 சிறுவர்கள் உட்பட 15 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உற்சாக மிகுதியில் பட்டாசுகளை தவறாக கையாண்டதில் 10 வயதுக்குட்பட்ட 11 சிறுவர்கள் கை மற்றும் உடலில் தீக்காயமடைந்தனர். கையிலேயே பட்டாசு வெடித்ததில் 4 நபர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 11 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் பலத்த காயமடைந்த 4 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் நாளை தொடங்க உள்ளது. விழாவை ஒட்டி அண்டை மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தரவிருக்கும் சூழலில் கோயில் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சூரசம்ஹாரம் நடைபெறும் வருகிற 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏராளமான பக்தர்கள் நேற்றைய கோயில் வளாகத்தில் கூடி விரதத்தை தொடங்கினர். ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் அடுத்த குண்டேரிப்பள்ளம் அணை முழு கொள்ளளவான 41.75 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து அணைக்கு வரும் 2879 கன அடி நீர் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொங்கர்பாளையம், வினோபா நகர், வாணிப்புத்தூர் ஆகிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் முகமடி அணிந்த நபர் ஒருவர் பட்டாசு கடைக்குள் புகுந்து செல்போன்கள் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை நாராயணபுரம் பகுதியில் உள்ள பட்டாசு கடையில் விடிய விடிய விற்பனை நடந்த நிலையில் ஊழியர்கள் அசதியில் தூங்கியுள்ளனர். அப்போது கடைக்குள் புகுந்த முகமடி அணிந்த மர்ம நபர் கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் மற்றும் ஊழியர்களின் 3 செல்போன்களை திருடியுள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் இனிப்புகள் விற்பனை செய்யும் கடையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முறுக்கு உள்ளிட்ட பண்டங்களை தயாரித்து மகிழ்ந்தார். கண்டேவாலா ஸ்வீட்ஸ் என்ற பிரபல கடைக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சமையலர் அவதாரம் எடுத்த ராகுல் காந்தி முறுக்குகளை சுட்டும் இனிப்பு வகைகளை தயாரித்து மகிழ்ந்தார். பின்னர் கடை ஊழியர்களுடன் ராகுல் காந்தி புகைப்படம் எடுத்துக் கொண்ட நிலையில் கடைக்கு வந்திருந்த வாடிக்கையாளர்களும் அவருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். सर देखिए, अच्छा बनेगा तो हमने सिखाया और बुरा बना तो आपने नहीं सीखा. ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் கார்கோ விமானம் ஓடுபாதையில் தரையிறங்கும் போது ஜீப் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து கடலில் புகுந்ததில் 2 பாதுகாவலர்கள் உயிரிழந்தனர். விமான நிலையத்தின் வடக்கு பகுதியில் விமானத்தை தரையிறக்க அறிவுறுத்தப்பட்ட நிலையில் விமானி அதிலிருந்து விலகி ஓடுபாதையில் இருந்த ஜீப்பில் மோதியதாக தெரிகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை உடைத்து அருகில் இருந்த கடலுக்குள் விமானம் புகுந்தது. இதில் விமான நிலையத்தின் பாதுகாவலர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதையடுத்து ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் சாலையில் பட்டாசு வெடிக்கும் போது அருகே நின்ற ஆட்டோவின் மீது பட்டு தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெற்கு வீதியில் பழக்கல் சாலையில் சிலர் சரவெடியை வைத்துள்ளனர். அப்போது தீப்பொறி விழுந்து ஆட்டோவின் பின்புறம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அருகே இருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயன்ற போதிலும் ஆட்டோவின் பாதி பாகங்கள் தீயில் கருகின.